இன்றிருக்கிற சமூக சூழலை நாம் எல்லோரும் தெளிவாக புரிந்திருக்கிறோம். இன்று வாழக்கூடிய மனிதர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு வகையான சுயநலமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர்களாக, அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உண்டு, என் பாடுண்டு, என் குடும்பம் இருக்கிறது, என் குழந்தைகள் இருக்கிறார்கள், என் மனைவி இருக்கிறாள், அவளுக்கு தேவையானதை நான் செய்து கொடுக்கிறேன், அவர்களை மட்டும் நான் கவனித்துக் கொள்கிறேன், இத்தோடு என்னுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது. இதை தாண்டி அடுத்தவர்களை கவனிப்பதற்கும், சமூகத்தோடு உறவாடுவதற்கும், சமூக விவகாரங்களில் கலந்து கொள்வதற்கும் எனக்கு அவகாசம் கிடையாது, நேரம் கிடையாது என்று சொல்லி பல சகோதரர்கள் ஒதுங்கி போயிருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறது என்றால், ஜனாசா வீடுகளில் கூட, நெருங்கிய உறவினர்களின் மையத்து வீடுகளுக்கு கூட போவதற்கு நேரமில்லை என்று சொல்கிற அளவுக்கு, ஒருவருடைய கடைசி கடமைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு செல்ல முடியவில்லை என்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் ஒரு வகையான இறுக்கமான போக்கோடு மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பக்கத்து வீட்டிலே இருப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. யார் இருக்கிறார், யார் போகிறார், யார் பக்கத்து வீட்டிலே வந்து புதிதாக குடியேறி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்கும், தேடுவதற்கும், பார்ப்பதற்கும், விசாரிப்பதற்கும் நேரமே கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே சென்று குடும்ப உறவுகள், இரத்த உறவுகளை கூட சரியாக சென்று நலம் விசாரிப்பதற்கு ஒரு பெருநாள் வர வேண்டும், இல்லை என்றால் ஒரு திருமணம் நடக்க வேண்டும், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஜனாசா விழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் அடுத்தவர்களை சந்திப்பதற்கும் சலாம் சொல்வதற்கும் நேரம் கிடைக்கிறது என்று சொல்கிற அளவுக்கான ஒரு குறுகிய கால வாழ்க்கை பயணத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் கட்டுண்டு போயிருக்கிறோம். இதற்கு இன்றைய வாழ்க்கை சூழலும் ஒரு காரணம். வெளியிலே போனால், வேலைக்கு போனால், தொழிலுக்கு போனால், அந்த தொழிலை முடித்துவிட்டு வருகிற நேரம் இரவு நேரமாகிறது. இரவு நேரத்திற்கு பின்னால் எங்கும் போக முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, யாரோடும் பேசிக்கொண்டிருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே வாழ்க்கை அப்படியே சுருங்கி போய் அதனால் பிரச்சனைகளும் உருவாகின்றன ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் எல்லா விதமான உறவு முறைகளும் துண்டிக்கப்பட்ட ஒரு வகையான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் போகிற இந்த பயணம், எங்களோடு பேசுகிற சகோதரர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தை தனித்தனி மனிதர்களாக கூறு போட்டு இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்கிற ஒரு மனோநிலையை தோற்றுவித்து விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு இருக்கிறது. ஒரு சமூக விவகாரத்தில் பங்கு கொள்வதற்கு மனிதர்களை காண முடியவில்லை. ஒரு பொது நிகழ்வு என்றால் அந்த நிகழ்விலே பங்கு கொண்டு ஒரு காலத்தில் எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு செய்தவர்கள் கூட இன்று ஒதுங்கி நிற்கிறார்கள். சமூக விவகாரங்களில் எல்லா விடயத்திலும் முன்னின்று போராடியவர்கள், இந்த சமூகத்திற்காக நல்லது நடக்க வேண்டும், ஊருக்காக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று போராடியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் மனத்தாக்கமடைந்து விலகி போயிருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சித்தால் அது முடியாததாக மாறிப்போய் அவர்கள் பழைய கதைகளை பேசிக்கொண்டு, காரணங்களை சொல்லிக்கொண்டு அப்படியே தவிர்ந்து கொள்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட, அல்லாஹுவின் தூதரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் இப்படி வாழ முடியாது. அவனுடைய வாழ்க்கை, நாம் அடிக்கடி புரிந்திருக்கிற ஒரு விஷயம், இந்த கொள்கை அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அல்லாஹுவை உயிரை விட மேலாக நேசிக்கிற இந்த கொள்கை, அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிற இந்த கொள்கை, இந்த உலகத்தின் நலவுகளை மட்டும் ஆதரவு வைத்த ஒரு கொள்கை கிடையாது. இதற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு லட்சியம் மறுமையினுடைய வெற்றி என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் இன்றிருக்கிற ஈமானிய சமுதாயம் தன் ஒட்டுமொத்த முயற்சிகளூடாக இந்த உலகத்தை எதிர்பார்ப்பதனுடைய விளைவு சமூக விவகாரங்களில் இருந்து தூரமாகி போயிருக்கிற ஒரு சமுதாயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
எனக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை. நான் எவ்வளவோ செய்திருக்கிறேன், இந்த பள்ளிக்காக நிறைய செய்திருக்கிறேன், இந்த ஊருக்காக நிறைய செய்திருக்கிறேன். ஆனால் புதிதாக வந்தவர்கள் என்னை மதிக்கவில்லை, என்னை கௌரவப்படுத்தவில்லை, என்னை நல்லான்கு நிகழ்வுகளுக்கு கூப்பிடவில்லை, என்னை ஒரு பிரதம அதிதியாக அழைக்கவில்லை, என்னை ஒரு கௌரவ விருந்தினராக கூப்பிடவில்லை, எனக்கு ஒரு விருது வழங்கவில்லை, ஒரு பொன்னாடை போர்த்தவில்லை. எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது என்னுடைய பெயரையும் அந்த சபையில் சொல்லவில்லை, ஒரு பிரசுரம் வெளியிடுகிற பொழுது என்னுடைய பெயரை அதில் சேர்க்கவில்லை என்கிற சில்லறை காரணங்களுக்காக சமூக சேவையில் இருந்து விலகி இருக்கிற பல சகோதரர்களை சகோதரிகளை இந்த சமுதாயத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனின் மீதான சமூக கடமைகள் அல்லது அவன் மேற்கொள்ள வேண்டிய சமூக பணிகள் என்பது வெறுமனே இந்த உலகத்தில் கிடைக்கிற பாராட்டுக்களையும் இந்த உலகத்தில் கிடைக்கிற மதிப்பையும் எதிர்பார்த்ததாக இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஆணித்தனமான நிலைப்பாடு.